கதாலயம் கருணா அவர்கள் எழுதிய பிரிந்தும் பிரியாமல் நாவலின் முதல் பாகம். அகலமான அந்த மலைப்பாதையில் காரை சீராக செலுத்திக் கொண்டிருந்தான் ஆதவன். மனதில் அமைதி ததும்ப ஊர் ஊராக நாடுகள் பல சுற்றி அலைந்து கொண்டிருக்கும் இளைஞன்தான் நம்முடைய ஆதவன். ஐஐடி மாணவனாக தனது படிப்பினை முடித்தவனுக்கு பெரிய நிறுவனம் ஒன்றில் வேலை கிடைத்து அதில் சிறப்பாக பணிபுரிந்தவன். 6-7 வருடங்களில் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு துறவியைப் போல புதிய பாதையில் பயணிக்கத் தொடங்கியவன். அவனுடைய நிதானமான பேச்சும் கனிவான பார்வையும் சாந்தம் குடிகொண்ட அவனது முகமும் எவரையும் கவர்ந்து இழுத்துவிடும். ஏற்கனவே உயர்ந்த நெறிகளோடு வாழ்வை நடத்தி வந்த ஆதவனுக்கு அம்பேத்கரின் புத்தர் பற்றிய புத்தகம் ஒன்று படிக்க நேர்ந்தது அவனது 28ஆம் வயதில். அது முதல் அவன் உள் ஏற்பட்ட மாற்றங்கள் அவனை ஒரு புத்தனாக மாற்றிவிட்டதோ என்னும்படியான ஒரு வாழ்க்கை முறை அவனுடையது. போகின்ற பாதையில் இருந்த 12 அப்போஸ்தலர்கள் என்னும் இடத்திற்கு வந்தபோது கடலில் இருந்த 12 பாறைகளை பார்த்த ஆதவனுக்கு முன்னால் சிறிய பாம்பு ஒன்று ஊர்ந்து வந்தது. அதனை கண்டு பதட்டமடையாமல், அதை அடிக்கவோ விரட்டவோ செய்யாமல் அதை பார்த்தபடி முன்னேறி நடந்தான் ஆதவன். பின்னர் அங்கிருந்து மலைப்பாதையில் மறுபடியும் பயணிக்கத் தொடங்கினான். ஆஸ்திரேலியாவின் அந்த நீண்ட மலைப்பாதை கடலை ஒட்டிய மலையினூடே வளைந்து நெளிந்து செல்லுகின்ற வழியெல்லாம் இடதுபுறத்தில் கடலும் அழகிய கடற்கரைகளும் கூடவே வந்து கொண்டிருக்க, வலதுபுறத்தில் அடர்ந்த காடுகளும் இயற்கை வனப்பும் சேர்ந்து கொள்ளும் அந்த பாதை உலகின் மிகப்பெரிய போர் நினைவு சின்னம் என்றால் வியப்புதான் மேலிடும். கிரேட் ஓஷன் ரோடு என்னும் அப்பாதை ஏறக்குறைய 240 கிலோமீட்டர் தூரத்திற்கு கம்பளம் விரித்தது போல் காட்சி தரும். மனதிற்கு பெரும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்க வல்லது, அழகானது. முதலாம் உலகப் போரில் உயிர் நீத்த வீரர்கள் நினைவாக அப்போரிலிருந்து மீண்டு வந்த படை வீரர்கள் 1919ஆம் ஆண்டு தொடங்கி 13 ஆண்டுகளாக அப்பாதையை உருவாக்கினார்கள் என்று ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான் ஆதவன். அத்தனை அமைதியான இளைஞன் வாழ்வில் குறுக்கிடப் போகும் ஒரு அசாதாரணமான மனிதரை அன்று மாலையே அவன் சந்திப்பான் என்று அவனோ அல்லது அந்த மனிதரோ கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். யார் அந்த மனிதர்? அப்படி என்ன அசாதாரணமான குணம் படைத்தவர் அவர்? ஒரு சாதாரண மனிதன் அசாதாரணமானவனாகவும் இருக்க முடியுமா? முடியும் என்று நிரூபிக்கின்ற அம்மனிதர் வேறு யாரும் இல்லை. சில நேரங்களில் நம்மை வெறுப்பு கொள்ள செய்யவும் அவரை பார்த்து வியக்கவும் வைக்கும் அம்மனிதர் திருவாளர் கே. சந்திரசேகர் தான். ஹலோ! வழியில் ஒரு சரிவில் இருந்து மேலேறி வந்து காருக்கு முன்னால் கை காட்டி நின்ற சந்திரசேகரை பார்த்ததும் மெல்ல காரை பாதையின் ஓரமாக செலுத்தி நிறுத்திய ஆதவன் காரில் இருந்து வெளியே வந்து, ஹலோ சார், எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ என்றான். ஆர் யூ தமிழ்? ஆமாம் சார். அப்படின்னா தமிழிலேயே பேசலாமே. அப்பாடா, 4 நாளா ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேச முடியாம தவிச்சிட்டேன் தம்பி என்றார் அவர். ஓ, ரொம்ப நல்லது சார். நான் மெல்போர்ன் போயிட்டு இருக்கேன். வரீங்களா? எது வரைக்கும் போகணும் நீங்க? ஓ, தேங்க்ஸ். ரொம்ப நல்லதா போச்சு. நானும் மெல்போர்ன் தான் போறேன். என்னோடு வந்த குரூப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனாங்க. அப்படியா சார் என்று அவர்கள் இவரை விட்டுவிட்டு போனதற்கான காரணத்தை யோசித்த ஆதவனை பார்த்து சிரித்தபடியே மனிதர், அவங்க என்னை விட்டுட்டு போகல, நான் தான் போக சொல்லிட்டேன். தனியா கொஞ்ச நேரம் என் போக்குல போகணும்னு தான் என்றார்.
அவங்க உங்க நண்பர்களா சார்? என்றான் ஆதவன். இல்ல, இல்ல. உங்கள மாதிரி தான். அவங்களும் வந்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரம் சிநேகிதம் தான். எல்லாமே அப்படித்தானே என்று சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தார் சந்திரசேகர். ஓகே தம்பி, உங்க பேரு? என்றார். ஆதவன். ஓ, நல்ல தமிழ் பேருதான் என்று சொல்லிவிட்டு திடீரென தனது கோட்டிலிருந்து ஒரு சிறிய மது பாட்டிலை எடுத்து குடித்துவிட்டு மீண்டும் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார் சந்திரசேகர். போகலாமா ஆதவன்? இல்லாட்டி கொஞ்ச நேரம் அந்த கட்டையில உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்துட்டு போலாமா? என்றார். எனக்கு எதுனாலும் சரி சார். ஓ, அப்படியா? ஓகே, நீங்க என்னை இனிமேல் கேசின்னு கூப்பிடலாம் என்றார் அந்த 60 வயது மதிக்கத்தக்க மனிதர். ஆதவனுக்கு அவன் எப்போதோ படித்திருந்த ஒரு குறுநாவலில் வருகிற ஒரு மனிதரை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார் சந்திரசேகர். இல்லை, இல்லை, கேசி.